ஹாய் மக்களே, வணக்கம். மை சேனல் சப்ஸ்கிரைப். என்னோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்குங்க. விஜய் எனக்கு எப்படி ஓட்டு போட்டிங்களோ அதே மாதிரி எனக்கும் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் வாழ்க்கையில் முன்னேறுவேன். உங்கள் உதவி எனக்கு எப்பவும் தேவை. நீங்கள் தூக்கி விட்டால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நானும் வளர்ந்துருவேன். என்ன சொல்கிறதுனே தெரியல மக்களே. ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும். விஜய் அண்ணா கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட பேசி கெஞ்சி கூத்தாடி ஒன்றிணைச்சு ஓட்டு போடுங்க, உங்களுக்கு நான் நல்லது பண்ணுறேன், இந்த ஒரு வாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பல வருடங்கள் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ஒன்றையும் அவரோட காசை எடுத்து செலவு பண்ண முடியாது. கவர்மெண்ட்டு காசை எடுத்து தான் செலவு பண்ண போகிறாரு. அவர்கிட்ட இருக்கிற காசு அவருக்கு போதும். அவர் நினச்சிருந்தா சொகுசாக வாழ்ந்துருக்கலாம், ஜாலியாக வாழ்ந்துருக்கலாம், ராஜா மாதிரி வாழ்ந்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ராஜா இல்லை, பூஜா அளவுக்கு போயிட்டார். அவங்ககிட்ட கெஞ்சுற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ இதை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தனி மெஜாரிட்டியில் வரும் அப்படின்னு நினச்சாரு. இப்போ வர வச்சுருக்காங்க மக்கள். பட் பாதி பேர் ஓட்டு போடலை. நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி விஜய் அண்ணாவை பாதி பேர் தான் ஏற்றிருக்காங்க. இன்னும் ஒரு 150 பேர் தான் ஏற்றுன்னு இருக்காங்க. 50 பேர் ஏற்றுக்கல. ஏன்னா 234 தொகுதியில் 108 தொகுதி மட்டும்தான் மக்கள் நம்பி விஜய் அண்ணாக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னை மக்கள் வாரி வழங்கியிருக்காங்க. 2 தொகுதி தவிர சென்னை மக்கள் வாரி வழங்கியிருக்காங்க. விஜய் அண்ணா பற்றி புரிஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக விஜய் அண்ணா நல்லது செய்வாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா சென்னையோட தலைநகரமே நாறிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் குப்பை, ட்ரைனேஜ், அப்புறம் ஓட்ட உடைச்சலான ரோடு, ஓட்ட உடைச்சலான பில்டிங்கு, ஓட்ட உடைச்சலான ஹோட்டல்ஸ், ஓட்ட உடைச்சலான எம்எல்ஏக்கள், ஓட்ட உடைச்சலான சிஎம், எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லிட்டே போயிடலாம். தமிழ்நாட்டின் தலைநகரமே நீட்டாக இல்லைன்னா மற்ற ஊரில் எப்படி இருக்கும்? இதெல்லாம் வெறுத்து தான் சென்னை மக்கள் விஜய் எனக்கு வாரி வழங்கியிருக்காங்க. ஒரே ஒரு வாட்டி தான் வந்து நின்னார் எலெக்ஷனில். உடனே சிஎம் பதவின்றது பெரிய விஷயம். இதை தடுக்கத்தான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் எம்எல்ஏ ஆகக்கூடாது தடுக்கத்தான் ஏடிஎம்கே, டிஎம்கே மற்ற இதர கட்சிகளை எல்லாம் பிளான் போட்டு இன்னமும் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் தாண்டி ஏடிஎம்கே, டிஎம்கே கூட்டணி வச்சுட்டாங்கன்னா என்ன ஆகும்? நாடு நாசமாக போகும். நாடு நாசமாக தான் போகும். ஏடிஎம்கே, டிஎம்கே கூட்டணி பேசுகிறாங்க. இவங்க எல்லாம் உள்ளுக்குள்ளான ஒரு ஆட்கள் தான். ஸோ விஜய் என்ன சொன்ன மாதிரி முன்னாடியே கணிச்சாரு. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழு. ஸோ உன்னை தவிர வேற எவனும் ஆட்சிக்கு வரக்கூடாது, வந்துட்டா விடவும் கூடாது. ஸோ அவனை முடக்கு. நான் இந்த மாதிரி கேஸ் பண்ணி அந்த மாதிரி கேஸ் பண்ணுறேன். உன் பவர் யூஸ் பண்ணி ஏன் பவர் யூஸ் பண்ணுறேன், நீ டிஎம்கே ஆளுங்கட்சி பவர் யூஸ் பண்ண, பிஜேபி வச்சு யூஸ் பண்ணுறேன், இப்படி எக்ஸட்ரா முடக்கி பார்த்தாங்க. கரூரில் அவ்வளோ பேர் பிரச்சனையும் பண்ணாங்க. பட் மக்கள் அப்பவும் திருந்தலையே. கரூரில் போய் ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஓட்டு பண்ணி வச்சிருக்கீங்க. டிஎம்கே தலைவர் அவ்வளோ கோடியே செலவு பண்ணிப்பா, நம்மளால பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு ஆட்களுக்கு 20 லட்சம் அள்ளி கொடுத்த கர்ணனை அவரு. கலியுக கர்ணன், ராஜ்மகன் சொல்ல மாதிரி கலியுக கர்ணன் விஜய் அள்ளி கொடுத்துருக்காரு. நம்மளால இந்த பிரச்சனை வந்துச்சு, அந்த குடும்பம் எப்படி தவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி கொடுத்தாரு. ஆனாலும் அந்த கரூர் மக்கள் விஜய் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க தான் நான் சொல்லுவேன். ஓட்டு போடலை. அவர் மதியழகன் ஜெயிக்கல. தாவைக்கல் என்னோட ஜெயிக்கவே இல்லை. பாவம் 2 மாதம் 1 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தார். செய்யாத குற்றத்துக்கு ஜெயிலில். அவர் மாவட்ட செயலாளர்ன்றதுக்காகவே அவர் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அவன் தான் கண்டிப்பாக ஜெயிப்பான்னு நினைச்சாரு. மக்கள் ஓட்டு போட திருந்தலை. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ மாட்டின்னு மொழிங்க. பட் இருந்தாலும் விஜய் நான் அங்கே செய்வார். என்ன சொல்ல வரேன்னா, ஏடிஎம்கே, டிஎம்கே கூட்டணி விஜய் அண்ணாவை தடுக்கிறாங்க. பிஜேபியும் தடுக்குது. சிஎம் ஆக விட மாட்டேங்கிறாங்க. ஆளுநர் மேலிடத்து ப்ரெஷர் பண்ணுறாங்க ஆளுநரை. அதனால தான் அவர் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. என்ன சொல்லி கொடுத்தாலும் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. அங்கே போயிட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஃபைட்டும் பண்ண முடியாது. சட்ட ரீதியாக தான் போய் ஆகணும். வேறு வழி இல்லாமல் தான் விஜய் அண்ணா சட்ட ரீதியாக பொறுமையாக போயிட்டு இருக்காரு. சத்தியமாக சொல்கிறேன், விஜய் அண்ணா கிட்ட கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம், இவர்கிட்ட இந்த தாவேக்க தலைவர் இவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம், வருங்கால முதல்வர் கற்றுக்க வேண்டிய பொறுமை ரொம்ப 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 முக்கியம். பொறுமை தான் சாதிக்கும், ஜெயிக்கும், வெற்றி அடையும். நம்மளை மேலே கூட்டு போன்றது இவரை பார்த்தா கற்றுக்கணும். சத்தியமாக நம்மளும் அவ்வளோ கோவம் வரும். ஒரு பிரச்சனை அப்படின்னா அவ்வளோ கோவம் வரும். ஆனால் இவர் பொறுமையை கடைபிடிச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னா அது பொறுமை தான். இன்னமும் பொறுமையாக இருக்காரு. கண்டிப்பாக சிஎம்ல சைன் போடுவார். ஜோசப் விஜயனும் நான்ன்றதை போட்டு நிரூபிப்பார். இதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. என்ன பிரச்சனைனா, இவரோட எம்எல்ஏக்கள் மட்டும் இருந்தால் தூய்மையான ஆட்சி, தூய சக்தின்றது கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஆனால் இப்போ முடியாது.
நான் சொல்கிறேன் இப்போ ஏன் முடியாதுன்னா இதர கட்சிகள் கூட்டணி சேர்க்குறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு நல்லாட்சி தரேன்னு சொல்லிட்டு விஜயண்ணாவால் நல்லாட்சி தரவா ட்ரை பண்ணுவார், இவங்க தடுப்பாங்க. கண்டிப்பாக ஊழல் பண்ணுவாங்க. ஊழல் ஆட்சி கண்டிப்பாக ஊழல் பண்ணுவாங்க. இப்போது காங்கிரஸ் ஆட்கள் தெரியும், அவங்களுக்கு எப்படிலாம் பிளான் பண்ணுறது தெரியும். எம்எல்ஏக்கள் இருக்காங்க. மற்ற இதர கட்சிகள் 6 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. விசிகே, கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் இந்த கறிக்கடை பாய் கட்சி. இவங்க 6 பேர் உள்ளே வந்துட்டாங்கன்னா மெஜாரிட்டி தன்னால் வந்துடும். ப்ராப்ளம் இல்லாத ஆட்சி தர முடியுமானா முடியும். கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும். அரசியல்னாவே ப்ராப்ளம் தான். மக்களுக்கு சேவை பண்ண போனாலே ப்ராப்ளம் வரும். அதை தடுத்து நிறுத்தி அதெல்லாம் தாண்டி மக்களுக்கு ஆட்சி செய்கிறவன் தான் மன்னன். அதுதான் மன்னாதி மன்னன் சிஎம் விஜய். எப்படி ஊழல் நடக்கும்? இவர் ஒரு பிளான் போடுவார், அது எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, அது நடக்கும். அதில் சின்ன ஊழல் நடக்கும். அது வந்துட்டு வெளியில் வரும். டிஎம்கே ஆப்போசிட் கட்சி கண்டிப்பாக கதறுவாங்க. இது பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இது ஊழல், அது ஊழல், நாங்கள் பண்ண மாட்டோம் ஊழல், இவர் பண்ண ஊழல் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கூவ ஆரம்பிச்சிருவாங்க. சட்டமன்றத்தில் கண்டிப்பாக விஜயண்ணாவை பேசவே விட மாட்டாங்க. அதையும் தாண்டி இவர் பேசினாலும் சட்டசபையை முடக்குவாங்க. இவங்க வெளில போவாங்க, இவங்க வெளில போவாங்க. 2 பேருமே ஊழல்வாதி கட்சியிலேயே ஏடிஎம்கே டிஎம்கே. இவங்க 2 பேருமே விஜயண்ணா ஃபர்ஸ்ட்லேருந்து எதிர்த்துன்னு இருக்காங்க. இவங்க வரக்கூடாதுன்னு பார்த்தாங்க. இப்போ சிஎம் உட்காந்துட்டானே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. இவர் நல்லது பண்ணலான்னு ட்ரை பண்ணுவார், அவங்க தடுப்பாங்க. அதையும் தாண்டி விஜயண்ணா நல்லது பண்ணுவார், வேற விஷயம் இல்லை. அதில் எப்படி குத்தம் கண்டுபிடிக்கலாம், என்ன பண்ணலாம், இவர் எப்படி முடக்கலாம், இப்படி ஆட்சி கலைக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இவர் இப்போ காங்கிரஸ் 5 சீட் கொடுத்துட்டாங்க, மீதி 6 சீட் தேவைப்படுது. அது பேசிட்டு இருக்காங்க. அவங்க எப்படியும் வந்துருவாங்க. கடவுள் இருக்கார், குமார் கடவுள் இருக்கார். ஸோ எப்படியும் பேசி வேற வழி இல்லாமல் விஜயண்ணா பொறுமைசாலி, எங்கே போனாலும் பொறுமையாக பேசும். கண்டிப்பாக அந்த கூட இருக்கிறவங்களும் கற்றுக் கொடுத்துருப்பாரு. இன்னைக்கு அமைச்சர் ஆக போகிறாங்க, எல்லாருமே அதிகாரிங்க, உயர் அதிகாரி ஆக போகிறாங்க. அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு பெரிய டெப்டி சிஎம் இருக்கார், அவருக்கும் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அவர் மைண்டில் வச்சுருப்பாரு, இவரு தான் டெப்டி சிஎம் அப்படி கொடுப்பேன்னு சொல்லிட்டு. விஜயண்ணா சிஎம், டெப்டி சிஎம் இவங்க எல்லாருமே பொறுமையாக போயிட்டு பேசுங்க, கோவப்படாதீங்க, கோவப்பட்ட எதுவும் நடக்காது. ஸோ அதனால் பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டுவாங்க. இந்த சுச்சுவேஷனில் கோவப்படுறதுக்கு பிரயோஜனமே இல்லை. அவருக்கு தெரியும், விஜய்க்கு தெரியும். ஸோ அதனால தான் கோவப்படாமல் மக்கள் புரட்சியோ மக்கள் போராட்டமோ எதுவும் இல்லாமல் இருக்கு. டிஎம்கே என்ன பண்ணியிருக்கோம், பெரிய போராட்டம் நடத்திருக்கும். ஏடிஎம்கே அதை விட பெரிய போராட்டம் நடத்திருக்கும், ஸ்தம்பித்திருக்கும், பெரிய பிரச்சனை இருக்கும், வெடிச்சிருக்கும், பெரிய ப்ராப்ளம். பட் விஜயண்ணா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம நான் ஊழல ஆட்சி தரணும், மக்களுக்கு அமைதியான ஆட்சி தரணும், தமிழகம் அமைதியாக இருக்கணும், நல்லாட்சி புரியணுன்றது மைண்ட் செட்டில் தான் அவர் வந்திருக்கார். அதுக்காக தான் வெகு பொறுமையாக இருக்காரு. பொறுமையாக இருந்துட்டு கூட்டணிகளை கூப்பிட்டு இருக்காரு. கூட்டணி சேரும், கண்டிப்பாக சிஎம் ஆவார். ஆனால் நல்லாட்சி தருவாரான்றது கண்டிப்பாக தருவார். அதில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரும், வராமல் இருக்காது. அது யாரால் வரும்? தவைக்க எம்எல்ஏக்களாலும் வரலாம், இல்லை கூட்டணி சேர்க்குற எம்எல்ஏக்களாலும் வரலாம். 10 பேர் கூட்டு வர்றாரு உள்ள. ஸோ வேறு வழி இல்லை. 10 to 11 12 பேரோட வரலாம். 120 சீட்டாவது அட்டாச் ஆகும். இன்னும் இடைத்தேர்தல் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் இப்போ எப்படி கோவப்படாமல், ஓவராக கோவப்படாமல், எஸ்டாப்ளிஷாக கோவப்படாமல் இருக்காரோ அதே மாதிரி நல்லாட்சி தொடரட்டும். பட் உங்களை நல்லாட்சி தொடர விட மாட்டாங்க. ஆப்போசிட் டீம் டிஎம்கே, ஏடிஎம்கே இருக்காங்க. டிஎம்கே தான் மெஜாரிட்டியான ஆப்போசிட் டீம் கூட ஜாயின் ஜாக் போடுவாங்க ஏடிஎம்கே சேர்ந்து. ரொம்ப கஷ்டம், பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, டிஎம்கே சப்போர்ட் பண்ண மாட்டேங்க. டிஎம்கே சப்போர்ட் தேவையில்லை, அதர் இதர கட்சிகள் தான். ஏன்னா டிஎம்கே நேர் எதிர்கட்சி விஜயநகர். ஸோ அதனால் அவரை கண்டிப்பாக டிஎம்கே அலைன்ஸ் கூப்பிட மாட்டார். டிஎம்கே சப்போர்ட் பண்ணுறவங்களை தான் கூப்பிட்றாரு. ஸோ விசிகே, அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த முஸ்லீம் கட்சி, இவங்கள தான் அவர் கேட்டுட்ருக்காரு. இன்னும் பிரேமலதா கிட்ட கேட்கல, அப்புறம் அன்புமணிக்கிட்டையும் கேட்கல. இவங்க கிட்ட தேவையில்லைன்ற மாதிரி விட்டாச்சு. ஏடிஎம்கே கூட ஒன்றும் ஸ்ட்ரெயிட்டாக கேட்கல, பட் பேசியிருக்காங்க. ஏடிஎம்கேல சப்போர்ட் கொடுக்கலாம். இதில் சிவி சண்முகம், அப்புறம் இந்த வேலுமணின்ற பர்சனெலாம் சேர்ந்து கொஞ்சம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலான்னு பேச ஆரம்பிக்கும் போது விஜய் என்ன பண்ணுறாரு, எடப்பாடி குளுமையான இடத்த தூக்கிட்டு போயிட்டார் பாண்டிச்சேரிக்கு. இப்போ மறுபடியும் அங்கேருந்து சென்னைக்கு வராங்களாம். எப்படி ஜாலியாக போயிட்டு வந்துன்னுக்குறாங்க. ஜாலியாக பணம் இருக்குது, கொள்ளடிச்ச பணம் இருக்குது, அதனால் வச்சு ஜாலியாக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ மக்களே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. விஜய் எப்போ சிஎம்ஆர் எப்போ நல்லாட்சி தொடரும்னு சொல்லிட்டு மக்களை வெயிட் பண்ணி பார்ப்போம். கூட்டணி கட்சிகள் துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எதிரணி டீம் விஜயனுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க சொல்லிட்டு மேலிடத்து உத்தரவுன்ற மாதிரி ரொம்ப துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி அவங்க கிட்ட
அவருக்கு தேவையான சீட்டை நிரூபித்து, இல்லை மெஜாரிட்டியாவோ நிரூபித்து, என்ன 108 போதும் அப்படின்ற மாதிரி, நான் ஃப்ளோர் டெஸ்ட்டு இல்லைனா சட்டசபையில் வந்து நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. தெளிவாக இருக்கார் விஜயண்ணா. கண்டிப்பாக கன்ஃபியூஷன் இருப்பார், தெளிவாகவும் இருப்பார். இன்றைக்கி மீட்டிங் போயிட்டுருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். விஜயண்ணாவில் முடிஞ்ச அளவுக்கு தூய சக்தின்னு சொல்லியிருக்கேன், தூய்மையான ஆட்சி கொடுக்க ட்ரை பண்ணுவார். மக்கள் ஏற்றுக்கணும். எதிர்கட்சி ப்ராப்ளம் பண்ணாமல் இருந்தால் அந்த ஊழல் இல்லாமல் ஆட்சி நடக்கும், நம்பலாம். விஜயனை நம்பி தான் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். வெற்றி நிச்சயம், பொறுத்திருந்து பார்ப்போம். யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு, எந்த நல்லவன் சப்போர்ட் பண்ணுறான்றது, இந்த நல்லவனுக்கு எந்த நல்ல சப்போர்ட் பண்ணுறான்னு பார்ப்போம். கண்டிப்பாக நல்லவங்க கூட சேர்ந்தால் எல்லாருமே நல்லவன் ஆகிடுவாங்க. நல்ல ஆட்சி நடக்கும், நல்ல ஆட்சி நடக்கும், பொற்கால ஆட்சி நடக்கும். மீண்டும் வரலாறு திரும்பி இருக்கு. கண்டிப்பாக பொற்கால ஆட்சி தான். எம்ஜிஆர் ஆகட்டும், அண்ணாவாகட்டும், இல்லைனா காமராஜர் ஆகட்டும், கக்கன் ஆகட்டும், இவங்க எல்லாம் சேர்ந்து விஜயண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாம் மறைஞ்சாலும் விஜயண்ணா உருவத்தில் வந்து நின்று இருக்காங்க. ஸோ நல்லது செய்ய வரவனுக்கு என்றைக்குமே பொற்காலாட்சி தர வரவனுக்கு தொந்தரவு தர்றதுக்கு தீய சக்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதான் டிஎம்கே, ஏடிஎம்கே. இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் எம்எல்ஏக்கள், இவங்க எல்லாம் எம்எல்ஏக்கள். ஸ்டாலின் தோத்துமே வந்து ஸ்டாலின் படுதோல்வி அடைஞ்சது ஒன்று தோக்கடிச்சவங்க வெக்கமே இல்லாமல் ஒன்றும் காரில் சுற்றிட்டு இருக்கா இருந்தாலும் நான் கண்டி அது மாதிரி ஆளாக இருந்தேன்னா ஓரமாக உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பையன் சாதாரண ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆனால் ரொம்ப மனசு உடஞ்சி போய் உட்காந்துருவாங்க. உண்மையை நேசிக்கிற லவர்ஸ் வந்து மனசு உடஞ்சி போய் உட்காந்துருவாங்க. வெளிலே வரமாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, பேட்டி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஸ்டாலின் வந்து அதான் ஊழல் மன்னனாச்சே, லஞ்சம் ஊழல் மன்னனாச்சு. அவங்களாம் வந்து மக்களை உண்மையை நேசிச்சுருந்தா தோத்துட்டாங்க, நம்ம தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நேரம் ஒன்று செத்து போயிருக்கணும், இல்லைன்னா வெளியிலேயே தலை காட்டி இருக்க முடியும். தோத்து பண்ண மூஞ்சி வெளியில் வந்து தலை காட்டி சுற்றிட்டு இருக்க. இப்படி பேசலாம், அப்படி பேசலாம், எது வந்தாலும் யோசிச்சு முடிவெடுங்க. உன்னதான் யோசிச்சு முடிவு வச்சுட்டு மக்கள் தூக்கி அடிச்சிட்டாங்களே. சத்தியமாக அந்த சீட்டில் வேற எவனா இருந்தாலும் செத்து போயிருப்பான் நேரம். அந்த போஸ்டிங்கில் எவனா இந்த சிஎம் போஸ்டிங்லேருந்து தோத்துட்டு மூஞ்சி எப்படி வெளியில் வர நீனு? உன்னை தோக்கடிச்சான், உன் தொகுதியிலே உன்னை தோக்கடிச்சாங்க மக்கள். நல்லது பண்ணு. எம்எல்ஏவை தாண்டி சிஎம் தொகுதின்னு சொல்லிட்டு குளத்துக்கு பீத்திக்கினாங்க. முக்கால்வாசி மக்கள் விஜயண்ணாக்கு போட்டாங்க. பாபுக்கு போட்டு அவர் தாவகத்தால் மெஜாரிட்டியில் வந்துட்டார். ஸோ வந்து பாதி மக்கள் போட்டிருக்காங்க, முக்கால்வாசி மக்கள் தாவக போட்டாங்க. எனக்கு தேவையில்லை, இவர் தான் வரணும், விஜய் வரட்டும், விஜய் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். தோத்து போன ஆள் மூஞ்சி தூக்கி எப்படி தான் காரில் இருந்தாலும் ஒன்றும் சுத்தம் தெரியல. அந்த ஆளுக்கு வர பாதுகாப்பு வேற கான்வாய் போயிட்டு இருக்கு. நடப்பு சிஎம் அவர் ரிஜெக்ட் பண்ணியாச்சு, ரிசைன் பண்ணியாச்சு, போயிட்டே இருக்க. ஏன்னா ஒரு ஓரமாக உட்காந்துருக்க வேண்டியது, இன்னமும் காரை சுற்றிட்டு உட்காந்துருக்கேன். சரி மறுபடியும் ஏதாவது ஊழல் பண்ணி மறுபடியும் உள்ளே வரலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சத்தியமாக இந்த 2 ஏடிஎம்கே டிஎம்கே ஊழல் ஆட்சி பண்ணுறவங்க வேண்டாம் மக்களே, சத்தியமாக வேண்டாம். அப்படி வந்தாங்கன்னா போராட்டம் பண்ண மக்கள் புரட்சி வெடிக்கட்டும். மக்கள் நாயகம் தான் வரணும், விஜய் தான் சிஎம் ஆகணும். பொறுத்திருந்து பார்ப்போம். வெகு விரைவில் சிஎம் ஆவார். ஓரிரு நாட்களில் நல்ல முடிவு வரும். வெயிட் பண்ணுவோம். கடவுள் சப்போர்ட் இருக்கு.